ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த ஒரு முதுகு தேய்க்கிற ப்ரஷ்ஷு. இதில் வந்து நீங்கள் என்ன இப்போ பொட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல் பர்பஸ். இது பொட்டு நான் வந்து எங்கள் அம்மா பொட்டு வச்சுருப்பாங்க. இந்த சாந்து பொட்டு மாதிரி வச்சுக்கலாம், பென் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் ஆல் பர்பஸ். இது வந்து நாட் ஓன்லி ஃபார் வந்து டூத் ப்ரஷ் மட்டும் இல்லை. இது வந்து எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்புறம் இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். லிப்ஸ்டிக்கு, அப்புறம் அப்புறம் வந்து லிப்ஸ்டிக்கு, அப்புறம் வந்து காஜல் பொட்டு என்னென்ன ஸ்டோர் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது எதுக்கு வாங்கினேன்னா, இது வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஹார்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பண்ணிட்டாங்க. இது வேணால் நீங்கள் வேணால் இது கூட தேய்ச்சிக்கலாம். இந்த இது வந்து இந்த ஃபிங்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்பு மாதிரி போட்டு அதில் வந்து நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வேறு ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இருக்குது எனக்கு. இந்த வளையல் பாருங்கள். இந்த வளையல் வந்து எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனாங்க. நேற்று கொடுத்தாங்க ஆடி போகிறதுல, அது போட்டிருக்கேன். இது வந்து சும்மா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு இன்னும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் வாங்கலாம். நீங்கள் சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா அவ்வளோ ஹார்ட். இது வந்து ஸ்கின்னுக்கு ஓகே, அப்படியே ரேஷாக இருக்காது. பட் பேக் சைடில் வந்து நீங்கள் வந்து அதை பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். வேறு ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். பட் ஓகே, நாட் பேட். இது தேய்க்கலாம்ல, காலுக்கும் தேய்க்கலாம். கால் வந்து இந்த கால் வந்து அதுக்கும் நம்ம தேய்ச்சிக்கலாம். இது வந்து பரவாயில்ல. கொஞ்சம் என்னால் வந்து இப்படி தேய்க்க முடியல. முதுகு வந்து இப்படி தேய்ப்பாங்க தெரியுமா, இப்படி டபுள் சைடாக வச்சு என்னால் தேய்க்க முடியல. நான் என்ன பண்ணேன், இப்படி தான் தேய்க்கிறேன் முதுகு. ஸோ எனக்கு இதை கொஞ்சம் இது எவ்வளோக்கு வாங்க 176 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. செக் பண்ணோம். 176. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. என்னோட கை தான் தெரியுது. ஓகே, நான் வந்து என்ன பண்ணேன், இப்படி வச்சு தேய்க்கிறேன் முதுகு. இப்படி வந்து டபுள் சைடாக வச்சு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல. 176 ஆர் மைட் பி 180 இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வாங்கிக்கோங்க. இது நல்லா உங்களுக்கு ஒர்த். இது ட்ராவல் பண்ண சொல்லி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த சூட் கேஸில் இல்லை வந்து ட்ராவல்ஸ் பேக் உள்ள அடியில் வச்சு காணாமல் போடுறீங்க. இது வந்து நல்லா இருக்கு. இது வந்து தான் எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு போய் வாங்க போகிறேன். இன்னொன்று வாங்கலாம். ஆனால் சாஃப்டாக இருக்குது. ஒன்றா குழந்தைங்களுக்கு ஒன்றா போடலாம். குழந்தைங்களுக்கு போடலாம். நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்காக வச்சுருக்கேன். இதுக்கு ஓகே, நல்லா தேய்ச்சி சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்க்கலாம். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த கைக்கு பயங்கர சாஃப்ட், நல்லா இருக்குது. பட் பேக் சைடு முதுகுக்கு ஓகே இல்லை. இதுவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுவும் நான் வாங்கிட்டு யூஸ் பண்ணுவேன். பட் இன்னொன்று வாங்கலான்னு இருக்கேன். இதுதான் 2 மீஷோ. இதுவும் பிளாக்காக இருக்குது. இந்த டேபிளும் பிளாக்காக இருக்குது. ஓகே சார் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.